புதியுக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். புத்தம் புதிதாக பூத்த இந்த சனிக்கிழமை காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் உங்கள் இல்லத்தின் வரவேற்பறைக்கே வந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜோதிடம் என்பது நமக்கு வழிகாட்டும், தாந்திரிக ஜோதிடம் என்பது நம்மை வழிநடத்தும். அத்தகைய நம்மை வழிநடத்தக்கூடிய தாந்திரிக ஜோதிடம் குறித்த பல சுவாரஸ்யமான உண்மைகளையும் ரகசிய தகவல்களையும் நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் 5 தலைமுறை ஜோதிட குடும்பத்தில் உதித்த தாந்திரிக வல்லுநர், ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்ட்ராலஜி நிறுவனர் டாக்டர் எஸ் விஜய் சேதுநாராயணன் அவர்கள். வாங்க அவரை வரவேற்கலாம். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நீங்க நல்லா இருக்கீங்களா? சார், நன்றி சார். ஓம் குண்டலி புரவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராஹி நமோஸ்துதே. அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி அஷ்டதாரித்ரியநாசினி இஷ்டகாமப்பிரதாயினி வாராஹி நமோஸ்துதே. இந்த அழகான வாய்ப்பளித்த புதியுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவசிவ ஓம். வணக்கம் சார். அதாவது வாழ்க்கையில் நம்ம எதுனா ஒன்று அதை சம்பாதிக்கிறோம் அப்படின்னா நம்ம யார்கிட்டயாவது ஒன்று ஷேர் பண்ணணும்னு மனசுக்கு தோணும். அந்த மாதிரி அது ஒரு புதுசாக ஒரு பொருள் வாங்குகிறோமோ, ஒரு புதுசாக நகை வாங்குகிறோமோ, ஒரு புதுசாக இடம் வாங்குகிறோமோ, இதெல்லாம் ஷேர் பண்ணால் இன்னும் ஜாஸ்தியாகும் அப்படின்னு ஆசையாக தான் இருக்குது. சில சமயம் வந்து ஒரு புதுசாக ஒரு புடவை கட்டிக்கிட்டு ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வரோம் சார். போயிட்டு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் வலி, அப்படியே உடம்பு முடியாத மாதிரி ஒரு ஃபீல் வந்துடுது, அடிச்சு போட்ட மாதிரி ஆயிடுது. இதை வந்து யார்கிட்டயா சொன்னால் இல்லை, அவங்கெல்லாம் அதில் காமெடியாக பார்க்குறாங்க சார். இதுக்கு உண்மையான காரணம் என்ன? இதுக்குன்னா இந்த ஜாதகத்தில் எல்லாருக்குமே இந்த மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? அதனுடைய அமைப்பு எப்படி இருக்கும்? அது என்ன சொல்ல வருது சார்? உறுதியா இது அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு முன்னாடி எனது அன்பை ஏற்று நம்ம நிகழ்ச்சியில் உங்களை எல்லாத்தையும் அழைச்சேன். நம்மளோட நேயர்கள் எல்லாரையும் நேற்றுக்கு நடந்த அந்த பூஜைகளில் காலையில் பூஜைக்கும் சாயங்காலம் பூஜைக்கும் அழைச்சி வந்து அழைப்பை ஏற்று அத்தனை அன்பர்களும் வந்து இருக்கக்கூடிய பிரபலங்களாக இருக்கலாம், சினிமா பிரபலங்களாக இருக்கலாம், அரசியல்வாதிகளாக இருக்கலாம், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அரசு ஊழியர்களாக இருக்கலாம், அத்தனை பேருக்கும் குறிப்பாக எங்களுடைய புதியுகம் தட் இஸ் லைக் குடும்பத்தார்கள் அத்தனை பேருக்கும் முதல்ல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். உங்களை அன்பில் ஒரு சின்ன ஒரு அன்பாக நம்ம கூப்பிட்டதுக்காக இத்தனை பேர் வந்து அன்பை காட்டிய அத்துணை நேயர்களுக்கும் நன்றி முதல்ல. அதே மாதிரி இப்போ மேடமுக்கு இப்போ நம்ம கேட்குற கேள்வி வந்து இது அன்றாடமாக இருக்கக்கூடிய விஷயம். அப்போது இப்போ இது எல்லாருக்குமே இது பாதிப்பை கொடுக்குமா? இது வந்து இதை தான் புரிஞ்சுக்கணும். நம்மளை அறிவாளின்னு சொல்லி நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய 2026 இந்த டயத்துலலாம் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், டெக்னாலஜி சயின்ஸ் அப்படி இப்படின்னு சொன்னாலும் இதுக்கு மீறி ஒன்று இருக்குது, அதுதான் ஈவில் ஐஸ்ன்னு சொன்னால் திருஷ்டி. அப்போது இந்த திருஷ்டிக்கெல்லாம் நம்ம பெரியவர்கள்லாம் என்ன சொன்னாங்க, கல்லால் கூட அடி வாங்கு, கண்ணடி வாங்காத அப்படின்னு சொல்லும்போது இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த வெள்ளந்தியாக சில பேர் பேசுவாங்க. வெள்ளந்தியானா என்ன, வெள்ளையானா ஹானஸ்ட்டாக பேசுவாங்க. சார் நான் இது பண்ணியிருக்கேன், நான் இதை பண்ணியிருக்கேன், அதை பண்ணியிருக்கேன். நான் சொல்லுவேன், வேண்டாம் சொல்லாதீங்க, எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அப்போ இந்த சுய ஜாதகத்தில் இது எல்லாத்துக்குமே இந்த ஜாதக ரீதியாக மேடம் கேட்டாங்க. உண்மை இது எல்லாரும் சில பேர் பார்த்தா நம்ம அதை சொன்னால் சிரிப்பாங்க. ஏன் சிரிப்பாங்கன்னா, அந்த சிரிக்கக்கூடிய அன்பர்களுக்கு அது பாதிக்காது. ஏன் பாதிக்காதுன்னா, அவங்களுடைய ஜாதகத்தில் சில ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய இந்த பிளானட் தான் அதுக்கு காரணம், அந்த பிளானட் தான் காரணம், அப்படி கிடையாதுங்க. ஒரு ஜாதகத்தில் குரு ஒரு நபருக்கு நல்லவராக இருக்கக்கூடிய அதே பிளானட்டை இன்னொரு ஜாதகத்தில் அவர் கெட்டவராக இருப்பார். சந்திரன் ஒரு பிளானட் வந்து இன்னொரு ஜாதகத்தில் நல்லவராக இருக்கிறவர் இன்னொருத்தங்களுக்கு கெட்டவங்களாக இருப்பாங்க. புதன் ஒருத்தருக்கு நல்லவராக இருப்பார், கெட்டவராக இருப்பார். இதெல்லாம் காம்பினேஷன் ஆஃப் பிளானட்ஸ், காம்பினேஷனாக ஒரு கூட்டு இது தான் வரும். அப்போ இந்த மாதிரி பாதிப்புகள் வரக்கூடிய அன்பர்கள்லாம் உங்களெல்லாம் இருகரம் கூப்பி கெஞ்சி கேட்டுக்கிறது என்னென்னா, அதே மாதிரி பாதிப்பு இல்லாத அன்பர்களுக்கெல்லாம் இருகரம் கூப்பி கெஞ்சி கேட்டுக்கிறது என்னென்னா, வராமல் இருக்கிறவங்களுக்கும் நம்மளுடைய பெரியவர்கள் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு பாதிப்பு இருக்கிறவங்களும் அட்லீஸ்ட் நான் சொல்லக்கூடியது என்ன, வாரத்துக்கு 2 நாள் இந்த சுற்றி வைக்கிறதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்லை அன்பர்களே. அதாவது பெரியவங்கள்லாம் நமக்குலாம் சுற்றி போடுவாங்க. அப்போ இது எத்தனை பேர் நீங்கள் குழந்தைங்களுக்கு சுற்றி போடுறீங்க, அதை நீங்கள் தான் யோசிக்கணும். உங்கள் பேரன்களுக்கோ உங்களோட குழந்தைகளுக்கோ இது மாதிரி விஷயங்கள் வாரத்துக்கு 2 நாள் சுற்றி போடுறது, திருஷ்டி கழிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது அது என்ன பண்ணுன்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜி, இப்போ மேடம் சொன்னாங்க இது சில பேருக்கு அப்படியே படுத்துக்கிறாங்க, அப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், கண் திருஷ்டி. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் குறையணுங்க. நம்ம எப்படி ஒரு ஃபோனை சார்ஜ் பண்ணும்போது
கொஞ்சம் நேரம் தான் இருக்கும், ஒரு நாள் இருக்கும். அப்போ அதுக்கப்புறம் சுவைன்னு இறங்கிடுது பாருங்கள். அந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ணுறோம்ல, திருப்பி நம்ம போட்டு பண்ணுறோம்ல, அந்த மாதிரி விஷயங்கள் தான் அந்த பக்தி ரீதியாக நம்ம பெரியவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தது. நம்ம புதுசாலாம் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் செய்ய தேவையில்லை. அவங்க சொல்லி கொடுத்த விஷயங்களை நாம் செய்தாலே ஒரு சில நேரங்கள் அப்படியே குறைஞ்சிட்டே வரும். இந்த கெட்ட விஷயம் குறையவே பல தடைகள் விலகுதுங்கிறது தான் யதார்த்த உண்மை. பட் திருஷ்டியை பற்றி உங்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவங்கள் இருந்ததுன்னா தாராளமாக கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸ் டைப் பண்ணுங்கள். ஃப்ரீ டைமாக இருக்கும்போது உங்களுடைய கேள்விக்கு நான் கமெண்ட் பாக்ஸில் நான் ரிப்ளை தரேன். நான் அன்பார்ந்த நேயர்களே, கண்டிப்பாக சார். இந்த விஷயம் வந்து இவங்களுக்கு தான் நடக்குது அப்படின்னு இல்லை சார். ஒரு சில பேரை ரொம்ப அடிச்சு போட்டு நான் பார்த்துருக்கேன், கண் கூடவே பார்த்துருக்கேன் சார். இது வந்து இந்த திருஷ்டி எடுக்கிறதுன்ற வாரத்தில் 2 நாட்கள் நீங்கள் சொன்னீங்க. அது எந்தெந்த நாட்கள் உச்சிதமாக இருக்கும் சார்? அது உங்களோட சௌரியத்துக்கு வச்சுக்கோங்க. நான் என்ன சொல்கிறேன், இதில் நிறைய இருக்குங்க. நான் சொல்கிறது இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இதை நீங்கள் இன்னும் சொல்ல போனால் சில பேர் இருக்காங்க, தவறாக நினச்சக்கூடாது. நான் வந்து என்னடா அது இப்படி சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க. சில பேர் முன்னேறினா ரொம்ப என்ன சொல்கிறது, ஸ்டொமக் ஃபயர் ஆகும். அப்படின்னா என்ன, வயிறெல்லாம் குளுன்னு ஆயிரும். சரிங்களா? அப்படின்னா இதனால் உங்களுக்குலாம் அன்பாக என்ன சொல்கிறேன், எந்த ஒரு காரியம் பாசமாக சொல்கிறேங்க, எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் தயவு செஞ்சு இந்த ஜோதிடம்ங்கிறது, குறிப்பாக அந்த தாந்திரிக ஜோதிடம்ங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களை அன்றாட வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாகவே வந்துடும் சில நேரத்தில். அதனால் உங்களுக்கு பெரிய முடிவுகள் எடுக்கிறீங்களா, செய்கிறீங்களா, இதெல்லாம் ஃபஸ்ட்டு அப்டக்கிள்ஸ் இல்லாமல், அதாவது தடைகள் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அற்புதமாக பண்ணணும். அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களோட கன்வீனியன்ஸாக உங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி வாரத்துக்கு 2 நாளுங்கிறது பண்ணிக்கணும். இதில் சில பொருள்கள்லாம் இருக்குங்க. சில பொருள்கள்லாம் இருக்குன்னா, எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொல்கிறேனே, இப்போ நீங்கள் கல்லுப்பு எடுத்துக்கோங்க. கல்லுப்பு எடுத்திங்கன்னா இதெல்லாம் சிம்பிளான விஷயம். கல்லுப்பு எடுத்துட்டிங்கன்னா, கல்லுப்பு எடுக்கும்போது ரொம்ப இந்த மாதிரி சில பேர்லாம் பார்க்கும்போது அப்படியே லக்ஷ்மி கடாட்சமாக இருப்பாங்க. சில பேர்லாம் ஹேண்ட்ஸமாக இருப்பீங்க பசங்கள்லாம். அவங்களாம் என்ன பண்ணுங்க, நைட்டு படுக்கும்போது தலையை ஒரு 27 தடவை கிளாக் வைஸில், அதாவது கடிகாரம் சுற்றுவது போல் 27 தடவை ரிவர்ஸ் சுற்றக்கூடாது, புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி சுற்றிட்டு டெய்லி நைட்டு வாஷ் பேசினில் போட்டு கழுவிட்டே வாங்கலாம். கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டே வரும் பாருங்கள். அது மாதிரி எத்தனையோ பொருள்கள் இருக்குது. அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பயன்படுத்திக்கிட்டு அது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பண்ணும்போது அன்னன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் கழிஞ்சிருதுங்கிறது ஏதாவது உண்மை. பட் சுற்றி போடுறதுன்றது வாரத்துக்கு 2 நாள் உங்களோட கன்வீனியன்ஸ்க்கு பண்ணுங்க. கண்டிப்பாக சார். இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஒரு நேர்கிட்ட பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம்மா. எங்கேருந்து பேசுறீங்க? யாருக்காக கேட்க போறீங்க? வீரவநல்லூர்ல இருந்து பேசுறேன், திருநெல்வேலி. நல்லதுமா. யாருக்காகமா? மகளுக்கு கேட்கணும். அவங்களுடைய ராசி, நட்சத்திரம், லக்னம், வயதெல்லாம் சொல்லிடுங்கம்மா. ராசி விருச்சிக ராசி, கேட்டை நட்சத்திரம், 1ஆம் பாதம், மகர லக்னம். சரிங்கம்மா. என்ன கேள்விமா? அவளுக்கு பீரியட்ஸ்ல பிரச்சனையா இருக்கு. ஓகேம்மா, நீங்க சார் கிட்ட பேசலாமா? அம்மா காலை வணக்கம்மா. காலை வணக்கம். அம்மா நீங்க ரொம்ப பாப்பேன். ஆமா, ரொம்ப நன்றிம்மா. உங்களை மாதிரி அன்பான லைன் கிடைச்சிருக்கு சார். ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி. எனக்கும் அன்பான சகோதரிகிட்ட பேசினதுக்கு நன்றி. இன்னைக்கு லைன் கிடைச்சதுனால அதை நம்ம சந்தோஷப்படுத்துகிற விதமாக இன்றைக்கி சாயங்காலம் 5 to 6 நீங்கள் கால் பண்ணுங்கம்மா. உங்களுக்கான ஒரு ஆன்மீக பரிசு உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி தருவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாதகத்தை பார்த்துக்கோங்கம்மா. ஏன்னா இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்குமே அவங்களுக்கு வயிறு சம்மந்தமாக, அந்த பிசிஓடி சம்மந்தமாக, பிசிஓஎஸ் சம்மந்தமாக பிரச்சனை உறுதியாக இருக்கும். சரியா? அப்படிங்கும் போது அதில் இருக்குமா. இதுக்கு வந்து ஒரு வழிபாடுகள் எளிமையாக சொல்கிறேன். பட் ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடமோ போய் பாருங்கள். இல்லை முறையாக பணம் கட்டி வருவீங்கன்னா என்னை வந்து பாருங்கம்மா. அது இல்லைன்னா இதோட சேர்த்து என்ன வழிபாடு பண்ணணும்? திருச்செந்தூர் முருகன் வழிபாடு. அன்பான பெண்களே, உங்களுக்கு வயிறு சம்மந்தமான பிரச்சனையோ, அன்பான ஆண்களே, உங்களுக்கு விந்தணு சம்மந்தமாகவோ வயிறு சம்மந்தமாக இந்த மாதிரி பிரச்சனை ஆண்களுக்கு இருந்தாலோ, பெண்களுக்கு பிசிஓடி பிசிஓஎஸ் சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்தாலோ, வழிபாடுகள் ரீதியாக காப்பாற்றக்கூடிய தெய்வம் யார் என்றால் திருச்செந்தூர் முருகன். அவரை மனதார நீங்கள் வந்து வழிபட ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. இதுதான் முருகனோட மூலமந்திரம். மனசார சொல்லிகிட்டே வாங்க. அப்போ இது கேட்பாங்க சில பேர், பண்ணால் சரியா போயிடுமா அப்படிம்பாங்க. அப்படி இல்லை, அதுக்கு தகுந்த மாதிரி மருத்துவரை காட்டுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி மருத்துவம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான விஷயம் திருச்செந்தூர் முருகன்ட்ட இருக்குது. இந்த வழிபாடுகளும் பண்ணுங்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தை உங்கள் பொண்ணோடதையும் பார்த்துக்கோங்கம்மா. நிறைய நன்மைகள் அவங்களுக்கும் கிடைக்கட்டும். நன்றி. ஐயா, அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுகிறீங்க? ஹலோ, வணக்கம்மா. எங்கேருந்துமா பேசுகிறீங்க? நான் இப்ப திருநெல்வேலியில இருந்து பேசிட்டு இருக்கேன். கண்டிப்பா பேசலாமா. நீங்க யாருக்காக கேட்க போறீங்க? மகனுக்காக கேட்கணும். அவருடைய ராசி, நட்சத்திரம், லக்னம், வயதெல்லாம் சொல்லிடுங்கம்மா. சார், அவருடைய ராசி, நட்சத்திரம், லக்னம்லாம் சொல்லிடுங்க. 20/11/1980. சரிங்கம்மா. அசுபதி நட்சத்திரம், மேச ராசி, மேச லக்னம். என்ன கேள்விமா?
இந்த கல்யாண வயசு கண்டிப்பாம்மா, கல்யாணத்தை பத்தி தானே நீங்க ஐயா கிட்ட பேசலாம். அம்மா காலை வணக்கம்மா. காலை வணக்கம் சார். உங்கள்கிட்ட நான் பேசுனது சந்தோஷம். உங்களை சந்திச்சு 4 வருஷம் ஆச்சு சார். இப்ப தம்பி வீட்டுக்கு வந்து கனெக்ஷன் போட்டிருக்கேன். உங்களை நான் தேனி இருந்து ரொம்ப சந்தோஷம். திருநெல்வேலியில தானே இருக்கீங்க? ஃப்ரீயா இருக்கும்போது நம்ம கோயில்பட்டி ஆஃபீஸ்க்கு அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு ஃப்ரீயா வந்து பாருங்க. அதே மாதிரி நம்ம வாராகி கோயிலுக்கு வாங்கம்மா. இவரை பொறுத்த வரைக்கும் மன வாழ்க்கை வந்து ரொம்ப பிரம்மாண்டம், மிக பிரம்மாண்டம்னு சொல்கிறத விட கொஞ்சம் அப்படி இப்படி பிரச்சனைக்குரிய விஷயங்கள் நிறைய இருக்குமா. அதே மாதிரி இந்த ஜாதகத்துக்கு வந்துமா இந்த கோபம் இருக்குது பார்த்தீங்களா, அது அவருக்கு வந்து அவரே வந்து அவருக்கு பாதிப்பை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் உண்டு. சுய ஜாதகத்தை கண்டிப்பாக பார்க்கணுமா. இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லவங்களாக இருந்தாலும் தன்னோட கோபத்தினாலேயே கடுமையான சொற்கள் பேசுவார். பட்டுன்னு கோபம் வரும், வந்ததுன்னா எதிராளிலாம் பயப்படுற லெவலில் பேசுவார். இந்த மாதிரி விஷயங்கள்னாலேயே நிறைய இழப்புகள் இருக்குது. ஏன்னா அடுத்தவங்களை நம்ம குறை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மகிட்ட இருக்கக்கூடிய என்னென்னு கண்ணாடியில் பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதனால் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜோதிடத்தை ரீதியாக உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடர் இருந்தால் அவங்கள போய் பாருங்கள். இல்லை முறையாக பணம் கட்டி வருவீங்கன்னா வந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு காலத்துக்கும் நான் சொல்கிறத ஆழமாக புரிஞ்சுக்கணுமா, காலத்துக்கும் நீங்கள் வழிபட வேண்டிய அவர் சாந்த நிலையாக இருக்கிறதுக்கு வந்து சிவபார்வதி வழிபாடுகளை தொடர்ந்து செய்யணும். அதே மாதிரி நீங்கள் வழிபட வேண்டியது வருஷத்துக்கு ஒரு தடவையாவது அறுபடை முருகன் கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லுங்கம்மா. இதை வந்து பண்ணும்போது அவர் சுயஜாதகத்தையும் பார்த்துக்க சொல்லுங்கள். இன்றைக்கி நீங்கள் அன்பு காலராக கால் பண்ணியிருக்கனால உங்களுக்கான ஒரு ஆன்மீக பரிசு இன்றைக்கி 5 to 6 கால் பண்ணினீங்கன்னா உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம்மா. அழைத்ததற்கு நன்றிம்மா. அழைத்ததற்கு நன்றிம்மா. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம்மா. வணக்கம்மா. எங்கேருந்துமா பேசுறீங்க? திருமுறையிலிருந்து பேசுறோம்மா. நல்லதுமா. யாருக்காகம்மா கேட்க போறீங்க? எனக்கோசம் கேட்கணுமா? கண்டிப்பாம்மா. உங்களுடைய ராசி, நட்சத்திரம், லக்னம், வயதெல்லாம் சொல்லிடுங்கம்மா. 8/6/74 தனுசு உத்திராட நட்சத்திரம். ஓகேம்மா. லக்னம்மா? லக்னம் தெரியாதுமா. ஓகேம்மா. என்ன கேள்விமா கேட்க போறீங்க? இல்ல வீட்டுல கொஞ்சம் திடீர்னு ஹஸ்பண்ட் இறந்துட்டார் மார்ச் மாசம். ஓகேம்மா. வருத்தப்பட வேண்டாமா, நீங்க சார் கிட்ட பேசலாம். அம்மா காலை வணக்கம்மா. வணக்கங்க ஐயா. வணக்கம்மா. அம்மா நீங்கள் சொல்லுங்கம்மா, பேச வந்து சொல்லுங்க. உங்ககிட்ட பிப்ரவரியில பேசினேன் பையன் கல்யாணத்துக்கோசம். மார்ச்ல இறந்துட்டாரு திடீர்னு. அதாவதுமா இது வந்து நம்ம இந்த விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோமா. பட் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அவருடைய ஜனனகால ஜாதகத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் பாதிப்புகள் இருந்திருக்கும். அப்போ கடவுள் வந்து உங்களுக்கு நிறைய பொறுப்புகளை கொடுக்கறதுக்காக காத்துட்ருக்க. வருத்தப்படாதீங்க என் அன்பு சகோதரி. அப்படிங்கும்போது இதுக்காக நீங்கள் யாருக்கிட்டேயும் போய் இறந்தவர்களோட ஜாதகத்தையோ ஏன் நடந்தது எதனால் நடந்ததுன்ற விஷயங்களை வந்து போய் பார்க்கக்கூடாதுமா. அது அவ்வளோ சிறப்பு கிடையாது. பட் இருந்தாலும் கடவுள் உங்களுக்கு நிறைய என்ன சொல்கிறது, இந்த சுமைதாங்கி கல் போல் நிறைய ஒரு இது கொடுத்துருக்காங்க. கவலைப்படாதீங்கம்மா. அந்த இறைவன் உங்களுக்கு துணையாக இருக்கட்டும். கவலையே படாதீங்க. என்றைக்குமே ஆஞ்சநேய சுவாமி வழிபாடுகளை விட்டுற வேண்டாம். நிறைய தடைகள் எல்லாத்தையும் விளக்கக்கூடிய அம்சமான அந்த அம்சங்களை எல்லாத்தையும் உடைக்கக்கூடிய விஷயங்கள் ஆஞ்சநேய சுவாமி கொடுப்பாரு. இப்போதைக்கு நீங்கள் கோயில் போக முடியாத சூழ்நிலையில் இருக்கிறனால மனசுக்குள்ளேயே 5லே 1 பெற்றான் 5லே 1 தாவி 5லே 1 ஆகிய 6 காக்கியகி 5லே 1 பெற்ற அடங்கை கண்ட இளானூரில் 5லே 1 பெற்றான் அவன் நம்மை அழித்து காப்பான்னு நினச்சிக்கோங்க. இல்லைன்னா மனசார சுவாமியை மட்டும் கும்பிடுங்க. உங்கள் குல வழக்கப்படி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்கம்மா. மனசுக்குள்ளே மட்டும் நினச்சிக்கோங்கம்மா. உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் தீரட்டும். இன்றைக்கி நீங்கள் அன்புக்காக நீங்கள் கால் பண்ணியிருக்கிறதுக்காக இன்றைக்கி 5 to 6 கால் பண்ணுங்கம்மா. உங்களுக்கான ஒரு ஆன்மீக விஷயங்கள் வந்து உங்களுக்காக நான் அனுப்பி தரேம்மா. கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நிறைய பொறுப்புகள் கடவுள் கொடுத்துருக்காருன்னு பாசிட்டிவாக எடுத்துக்கோங்கம்மா. கவலையே படாதீங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்கம்மா. நன்றி. அழைத்ததற்கு நன்றிம்மா. சார், அதாவது இந்த கல்லடி பட்டாலும் கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாதுன்னு நீங்கள் அருமையாக சொல்லியிருந்தீங்க. அந்த திருஷ்டி குறித்து வந்து சிறப்பான தகவல்களையும் சொல்லியிருந்தீங்க சார். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நடக்கும்போது இதற்கான சரியான வழிபாடு இருக்கா? இது வந்து ஜாதக ரீதியாக எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்லணும்னு நினைக்கிறேன் சார். டெஃபினட்டாக இது நான் ஏன் சொல்கிறேன்னா, ஜோதிடத்தில் இது ஜோதிடம் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஜோதிட ரீதியான விஷயங்கள் சில பிளானட்ஸ் வந்து அந்த சுய ஜாதகத்தில் பொதுவாக ஒரு பிளானட்டை சொல்லவே கூடாது. அப்படி பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு விஷயம் கொஞ்சம் கற்றுக்கணும்னு அர்த்தம். அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, அந்த சுய ஜாதகத்தில் என்ன பாதிப்பு வரும் அது ஒவ்வொரு வகையில் வரும். சில பேருக்கு நான் அப்படி சொல்கிறேன்னு நினைக்காது. நல்லா இருந்துகிட்டு இருப்பாங்க, குடும்பம் நல்லா இருந்துக்கிட்டே இருப்பாங்க. நல்லா இருந்துக்கும்போது கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை நல்ல பிள்ளைங்களாக இருப்பாங்க, அம்மா அப்பாவுக்கு நல்ல பசங்களாக இருப்பாங்க, சொல் பேச்சு கேட்டுட்டு நல்லபடியாக இருப்பாங்க. டக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு சில நேரத்தில் அந்த தசாபுத்தி வரக்கூடிய காலங்களில் அந்த பிளானட் கெட்டுப்போன பிளானட், அதாவது அந்த ஜாதகத்தில் அது கெடுக்கக்கூடிய பிளானட்டோட டைம் வரும்போது பார்த்திங்கன்னா அவங்களோட மைண்டே மாறி போயிடும். அப்போது அந்த செதறி போவாங்கன்னா அந்த குடும்பத்திலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்தம்பிச்சு போயிடும். ஸ்தம்பிச்சுன்னா அப்படி ஸ்டன் ஆகி போயிடும்.
அந்த அளவுக்கு ஒஸ்ட்டாக போகக்கூடிய அமைப்புகள்லாம் உணர்ந்தவங்களுக்கு தான் புரியும். எப்பயுமே ஒருத்தருக்கு கிள்ளி விட்டால் தான் தெரியும் அந்த வலி எப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி வெளியில் பார்க்குறவங்களுக்கு காமெடியாக தெரியும், பட் அதோட வலியும் வேதனையும் அவங்களுக்கு தான் தெரியும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. நான் தயவு செஞ்சு சொல்கிறேங்க, உங்களுக்கு திடீர்னு ஏதோ ஒன்று நடக்குது, நல்லாவே இருந்துகிட்டு இருந்தோமே, திடீர்னு ஏன் சறுக்குது, இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சிக்கும் போது நிறைய விஷயங்கள் இருக்குங்க. நம்ம பப்ளிக் மீடியாவாக இருக்கிறனால சில விஷயங்கள் நம்ம அளந்து பேசுகிறோம், பட் இருந்தாலும் நமக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரிகள், கண்ணுக்கு தெரியாத துரோகிகள் நம்ம கூடயே இருந்து நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு என்ன சொல்கிறது, சிரிப்பாங்க, பேசுவாங்க, அஜுஜோ உங்களை மாதிரி உண்டா அப்படிம்பாங்க, பட் அவங்க மனசு வந்து கரப்டாக இருக்கும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ அந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜிஸ்லாம் அவங்களால பாஸ் பண்ண முடியும். நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நல்லவர்களோட பழகும்போது அதோட எனர்ஜி வேறு மாதிரி இருக்கும். கெட்டவர்களோட பழகும்போது அவங்க என்ன தான் சிரித்து பேசினாலும் அந்த இடத்துல அந்த எனர்ஜியை அவங்க கொடுப்பாங்க. அப்படிங்கும்போது அதனால தான் கிராமங்களில் பழைய ஆட்கள்லாம் சொல்லுவாங்க, ஒருத்தவங்களோட சண்டை அப்படின்னு வந்துருச்சுன்னா அண்ணன் தண்ணி புழங்காத அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் காரணத்தோடு சொன்ன விஷயங்கள்ங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பெரிய பாதிப்புகள் இருக்குங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய சுயஜாதகத்தை ஒருவேளை நம்பிக்கை இருந்தால் அதை தாந்திரிக ரீதியாக நீங்கள் பார்த்துக்கோங்க, முறையாக பணம் கட்டி பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் போய் பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளை தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்பயுமே நம்ம நேயர்களுக்கு சொல்கிறது தான், அந்த தாந்திரிக ரீதியான விஷயங்கள், இந்த மாதிரி திருஷ்டி இருக்குது, அது வராமல் காப்பாற்றுறதுக்குள்ள விஷயங்கள்லாம் இருக்குன்னா அதுக்கெல்லாம் நம்மள்ட்ட நிறைய சில பொருள்கள்லாம் இருக்குங்க. அதெல்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா எளிமையாக வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. அது ஒரு 2 பொருளும் சேர்ந்து பண்ணுற மாதிரிலாம் சில விஷயங்கள் இருக்குது. இந்த தாந்திரிக ரீதியாக அந்த திருஷ்டி சம்மந்தமாக சில தடைகள் சம்மந்தமாக விலகிறதுக்குள்ள விஷயங்கள்லாம் தேவைப்பட்டதுன்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் வாங்கினீங்கன்னா நம்ம நேயர்களுக்கு எப்பயும் கொடுக்குற மாதிரி ஒரு 10% டிஸ்கவுண்ட்டும் நம்ம கொடுக்குறோம். தேவைப்பட்டுச்சுன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாங்குங்க. அதை எப்படி பயன்படுத்தணும் அந்த நட்சத்திரம்லாம் கொடுத்து பண்ணிங்கன்னா சில விஷயங்கள்லாம் பண்ணும்போது அன்றாட விஷயங்களில் நீங்கள் செய்யும்போது என்ன ஆகும்னா இதோட தாக்கம் வந்து உங்களுக்கு குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்றது தான் தாந்திரிக ரீதியான உள்ள அது உங்களுக்கு வழிகாட்டுங்கிறது உண்மை அன்பர்களே. சார், நீங்கள் இப்போ சொல்லும் போது, அதாவது திருஷ்டி அப்படிங்கிறது ஒரு சின்ன விதத்தில் ஒரு சேஞ்சஸ் இருந்தால் பரவாயில்ல, அதாவது ஒரு குடும்பத்தினுடைய அந்த பொருளாதார நிலையாகட்டும், அதாவது ஆரோக்கியமாகட்டும், அப்படியே புரட்டி போடக்கூடிய நிலையெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதுவும் வந்து ஜாதக பொறுத்து தான் அமைகிறதா? மேம் டெஃபினட்டாக மேம், நான் சொல்கிறதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அனுபவித்தவங்க தாராளமாக கீழே இருக்கவங்க சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா இருந்துகிட்டே இருப்பாங்க. சில பேர்லாம் எப்படி சொல்கிறதுனாங்க, அது சொந்தமாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அதே மாதிரி அக்கம் பக்கமாக இருக்கலாம். சில பேரோட சிரிப்பு கூட சில பேருக்கு பிடிக்காது. நான் சொல்கிறது பொறுத்துங்க, ஒருத்தர் சிரிச்சிட்டாங்கன்னா இவன் என்னடா சிரிக்கிறானே அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல குணம் இருக்கிறவங்கெல்லாம் இருக்காங்க. நான் சொல்கிறது அது ஒரு 100 பேரில் ஒரு 10 பேர் 15 பேர். நமக்கு அந்த காலங்கள் நல்ல காலங்களாக இருந்ததுன்னா தப்பிச்சிருவோம். அந்த கெட்ட காலங்களில் போய் இந்த மாதிரி விஷயங்கள் ஆளுகள்கிட்டலாம் போய் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரியாதுங்க எத்தனை பேர்ட்டுங்க ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கிறது. அப்படிங்கும் போது இதுக்காக தான் அந்த ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸ் எடுத்துப்பாங்க. ப்ரொடெக்டிவ்னா பாதுகாப்பு ரீதியாக நம்ம எவ்வளோ பேரை பார்க்குறோங்க, எவ்வளவோ கோடீஸ்வரர்கள் பார்க்குறோம், வெற்றி பெற்றவங்களை பார்க்குறோம். அவங்களாம் அந்த ரிஸ்க்கெல்லாம் ரொம்பலாம் எடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயம் இருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் கிளியர் பண்ணி போயிட்டே இருக்கிறதுனால அவங்க அந்த சக்ஸஸ் ஸ்டோரிங்கிறது நல்லா லாங் டேர்முக்கு இருக்கும். அதாவது வெற்றிங்கிறது ஜாஸ்தியாக இருந்துருக்குங்கிறதா யதார்த்த உண்மை. அதுவும் ஜாதகம் தொடர்புடையதே. பட் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சேர்ந்து நம்ம ஜோதிட ரீதியாக பார்த்துட்டு இது மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலாம்ங்கிறதுல தாந்திரிக ரீதியான விஷயங்கள் மூலமாக நீங்கள் செஞ்சு வெளியே வரும்போது கண்டிப்பாக வெற்றி பெற்றலாம்ங்கிறத மாறுபட்ட கருத்தை கிடையாது. சார், நெக்ஸ்ட் காலர் கிட்ட பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா. எங்கேருந்துமா பேசுறீங்க? நாங்கள் சென்னையிலேருந்து பேசுகிறோங்க. நல்லதுமா. யாருக்காக கேட்க போறீங்க? பையனுக்காக கேட்கணும். உங்க மகனுடைய ராசி, நட்சத்திரம், லக்னம், வயதெல்லாம் சொல்லிடுங்கம்மா. அவருக்கு கடகராசி, புனர்பூச நட்சத்திரம், மிதுன லக்னம், வயது 39 வயசு ஆகுது சார். என்ன கேள்விமா? அவரு ஏற்கனவே செஞ்சு இந்த வேலையை விட்டு வந்துட்டாருங்க. ஓ, வேலை சம்பந்தமா கேட்கணுங்களா? நீங்க சார் கிட்ட பேசலாமா? அம்மா காலை வணக்கம்மா. வணக்கம் சார். அம்மா அவர் வந்து என்ன சொல்கிறது, 39 வயதுங்கிறது அவர் நேராக பார்த்தா வயதோட கம்மியாக தான் தெரிவார். நல்ல பையன், சமத்து பையன், யாரையும் கெடுக்கணுன்ற எண்ணம் கிடையாது. பட் என்னென்னா மைண்ட் லெவலில் மாற்றி பேசக்கூடிய அமைப்புகள் நிறைய இருக்குமா. இவருக்கு எப்பயுமே நீங்கள் சென்னையில் இருக்கிறதுனால பணிவாக சொல்கிறேம்மா, இவருக்கு காலத்துக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது கபாலீஸ்வரர் கற்பகாம்பாள் வழிபாட விடக்கூடாது. நம்ம மயிலையில் இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் கோயிலுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்கிறதோ அப்போல்லாம் சுவாமி வழிபாடு பண்ண சொல்கிறேன். இதெல்லாம் பரிகாரம் கிடையாது. பட் இருந்தாலும் இந்த
இந்த சேஞ்ச் ஆஃப் மைண்டு இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து இருக்கிறதுனால பல விஷயங்கள் கிடைக்க வேண்டிய விஷயங்களும் கிடைக்காம போகுமா? எப்போயாவது உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்பட்டது அப்படின்னா முறையாக ஜோதிடம் பார்க்கணும்னா, இப்போ இதில் கொடுக்கக்கூடிய அவகாசத்தில் எவ்வளோ நேரம் பேச முடியும் சொல்லுங்கள் அன்பார்ந்த நேயர்களே? முடியாது. அப்படிங்கும்போது முறையாக பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் போய் முறையாக பாருங்கள். இந்த மாதிரி மேடமோட இப்போ பேசிகிட்டு இருக்கவங்களோட அமைப்பு படிலாம் ஜாதகம் பார்த்தா நிறைய விஷயங்கள் ஜெயிக்கும். சரிங்களா? அது பாருங்கள். இல்லை முறையாக பணம் கட்டி பார்ப்பீங்க அப்படின்னா எங்களை தொடர்பு கொண்டு பாருங்கம்மா. இன்றைக்கி நீங்கள் லக்கி காலராக கால் பண்ணியிருக்கிறதுனால இன்றைக்கி சாயங்காலம் 5 to 6 கால் பண்ணுங்கள். உங்களுக்கான ஒரு ஆன்மீக பரிசு உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி தருவோம். உறுதியாக அவருக்கு ஜனனகால ஜாதகத்தை பார்த்து பண்ணுங்கள். கபாலீஸ்வரர் கற்பகாம்பாள் வழிபாடுகளை தொடர்ந்து செய்யுங்கம்மா. வழிபாடுகளை செய்யும்போது நிறைய மாற்றங்களை அந்த சிவனும் அந்த அம்பாளும் கொடுப்பாங்க. வழிபாடுகளை தொடர்ந்து செய்யுங்க. வில்வத்தால் அர்ச்சனை பண்ணுங்கள். நன்றிம்மா. அழைத்ததற்கு நன்றிம்மா. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம். ஹலோ, வணக்கம்ங்க. எங்கேருந்து பேசுறீங்க? பூந்தோட்டம். எங்கேருந்துங்க? ஹலோ. சொல்லுங்க சொல்லுங்க. பூந்தோட்டத்துலேருந்து பேசுகிறேன். நல்லது சார். யாருக்காக கேட்க போறீங்க? பையனுக்காக. உங்க மகனுடைய ராசி நட்சத்திரம் லக்னம் வயதெல்லாம் சொல்லிடுங்க சார். சரிங்க. பேர் சிவராமன். ம் மகர ராசிக்கு பூனம் நட்சத்திரம். சரி. 12/12/1999 காலை 11:05. ஓகே. லக்னம் சார்? லக்கணம் கும்ப லக்கணம். ஓகே. என்ன கேள்விங்க சார்? பையனுக்கு கல்யாணம் வரன்னு பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பா சார். திருமணம் சம்பந்தமா நீங்க சார் கிட்ட பேசலாம். சார் காலை வணக்கம் சார். வணக்கம் சார். சார் நான் உங்கள்கிட்ட பேசினது ரொம்ப சந்தோஷம் சார். சார் இந்த தம்பியை பொறுத்த வரைக்கும் இந்த 7 பொருத்தம் பார்க்குறேன், 6 பொருத்தம் பார்க்குறேன். அதே மாதிரி இந்த நட்சத்திர பொருத்தத்தில் இது குறை இருக்குது. அப்படிலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தடை நிறைய வரும். இந்த குடும்பத்திலேயே வந்து சில பிரச்சனைகள் உள்ள அமைப்புகள்லாம் இருக்கும். அதெல்லாம் ஃபஸ்ட்டு சரி பண்ணிக்கணும். அதெல்லாம் ஜோதிட ரீதியாக பண்ணிக்கணும். இது ஏன்னா கல்யாணம்ன்றது வந்து ஒரு சடங்காக இருந்தாலும் வாழ்க்கையவே திருப்பி போடக்கூடிய அமைப்புகள் பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, அடுத்த சைடில் இருந்தாலும் இது கொஞ்சம் சின்சியராக உங்களுக்குன்னு குடும்ப ஜோதிடர் இருந்தால் அவங்கள்ட்ட போய் முறையாக உட்காந்து பாருங்கள். அதுக்கான காலம் வந்துருத்தான்னு பாருங்கள். சும்மா அந்த குரு பயிற்சி ஆகி போச்சு, குரு அப்படியே 7ஆம் வீட்டை பார்க்குறாரு, உடனே கல்யாணம் ஆயிருன்னா குரு மட்டுமே கல்யாணத்தை கொடுக்க மாட்டார். எல்லாருக்கும் பணிவாக சொல்கிறேன். பட் ஜனனகால ஜாதகத்தையும் போய் பார்த்துக்கோங்க. அதுக்கான தசாநாதன் வந்துருத்தா, அப்போ அந்த குழந்தை பிறக்கும்போது அதுக்கு நல்ல கரெக்டாக இருக்குமா, இல்லை அந்த பொண்ணுகள் கரெக்டான அமைப்புக்கு அது வரணும். சில விஷயங்கள்லாம் இருக்குங்க. அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் இருந்தால் அதை ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு ஏஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லி கல்யாணம் பண்ணாதீங்க. ராகு கேதுக்கள் சம்மந்தமாக, அவர் ஜனனகால ஜாதகம் சம்மந்தமாக சில நேரங்களில் தள்ளி போகிற கல்யாணங்கள் ரொம்ப ஜெயிச்சிரும். சரிங்களா? அதனால் அதெல்லாம் முடிவு எடுத்துகிட்டு, இல்லை நான் எல்லாமே பார்த்துட்டேன், என் ஜோதிடர் கரெக்டாக சொல்லிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஜாதகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்ட பொருத்தம் பார்த்து மட்டும்தான் கல்யாணம் பண்ணணும். பரணி நட்சத்திரம் தரணியாலும், கேட்ட நட்சத்திரம் கோட்டை கட்டியாலும், இந்த மாதிரி இதெல்லாம் உருட்டல் ஜோசியெல்லாம் பார்க்காம, அதே மாதிரி இதெல்லாம் பார்க்காம ஜனனகால ஜாதகத்தையும் அவங்க ஜாதகத்தையும் பார்த்து இவங்க ஜாதகம் பார்த்து கட்டங்கள் பார்த்து பொருத்தங்கள் பார்த்து பண்ணால் தான் உங்கள் பையனுக்கு அமையும். இது நம்ம பணிவாக சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். முறையாக பார்க்கணும்னு நினச்சா பணம் கட்டி பார்ப்பீங்கன்னா சென்னையில் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கலாம், திருச்சியில் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கலாம். ஃபோன் அப்பாயின்மெண்ட் வேணால் எடுத்துக்கோங்க அன்பரே. இன்றைக்கி நீங்கள் லக்கி காலராக நீங்கள் கால் பண்ணியிருக்கனால சாயங்காலம் 5 to 6 கால் பண்ணுங்கள். உங்களுக்கான ஒரு ஆன்மீக பரிசு வீடு தேடி அனுப்பிச்சு தரோம். அழைத்ததற்கு நன்றி. அழைத்ததற்கு நன்றி சார். வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுகிறீங்க? வணக்கம். வணக்கம் சார். எங்கேருந்து பேசுகிறீங்க? சென்னையிலேருந்து பேசுகிறேன் மேடம். நல்லது சார். யாருக்காக கேட்க போகிறீங்க? பொண்ணுக்காக கேட்குறேன் மேடம். உங்கள் மகளுடைய ராசி நட்சத்திரம் லக்னம் வயதெல்லாம் சொல்லிடுங்க சார். வயசு 20 மேடம். ராசி வந்து மகர ராசி, லக்கணம் வந்து மகர லக்கணம், உத்திராட நட்சத்திரம் மேடம். ஓகே. என்ன கேள்விங்க சார்? பொண்ணுக்கு இப்போ டிகிரி முடிக்க போகுது. அதான் சரி கல்யாணம் இப்போ பண்ணால் கரெக்டாக இருக்குமா? ஓகே ஓகே. நீங்கள் ஐயா காலை வணக்கம். காலை வணக்கம் ஐயா. உங்கள்கிட்ட பேசினதில் ரொம்ப சந்தோஷம். உங்கள் பொண்ணு வந்து நல்லா ஜெயிச்சு வரணும். சரியா? நான் இது ஏன்னா நம்ம பொது வழியில் பேசுகிறோம், அதனால நம்ம என்ன பேசணுமோ அதான் பேசணும். நானும் ஒரு பெண்ணை பெற்ற தகப்பனாக சொல்கிறேன். அதனால் வந்து இது வந்து நீங்கள் டக்குன்னு முடிவு எடுக்கக்கூடாது. உங்கள் பொண்ணு வந்து நல்லா இருப்பாங்க. சரிங்களா? அதனால் உங்களுக்கு மட்டும் எனது அன்பான சகோதரருக்கு மட்டும் சொல்கிறேன், நீங்கள் இன்னும் ஒரு 3 நாள் விட்டுருங்க. நான் கொஞ்சம் வெளியில் ட்ராவல் போகிறேன், நம்ம பெங்களூர் வரைக்கும் கொஞ்சம் கிளம்பி போயிட்டு வந்து ஒரு 2 நாள் விட்டுருங்க. அதனால் 5ஆம் தேதிக்கு மேலே 5ஆம் தேதியோ 6ஆம் தேதி வாக்கில் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு, அதாவது 81108300 8110093300 உங்களுக்கு மட்டும்தான் சகோதரரை சொல்கிறேன். அதனால் ஏன்னா பெண் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கிறதுனால நீங்கள் உங்கள் பொண்ணோட பிறந்த தேதி, பிறந்த டைம், பிறந்த ஊரை மட்டும் கால் பண்ணி சொல்லுங்கள். இந்த மாதிரி நான் நிகழ்ச்சியில் பேசினேன்னு சொல்லுங்கள். உங்களுக்காக அன்புக்காக, காசுக்காக இல்லைங்க, அன்புக்காக நான் சில விஷயம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு பொது வழினால் சில விஷயம் சொல்ல யோசனை வருது எனக்கு. அதனால் நீங்கள் பேசுங்க, நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கங்கய்யா. அழைத்ததற்கு நன்றி.
அழைத்ததற்கு நன்றி சார். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், நான் மயிலாடுதுறை மாவட்டத்துல இருந்து பேசுறேன். நல்லதுமா. யாருக்காக கேட்க போறீங்க? என் மகனுக்காக. உங்க மகனுடைய ராசி, நட்சத்திரம், லக்னம், வயதெல்லாம் சொல்லிடுங்கம்மா. சார்கிரஜன், திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி, சிம்ம லக்கணம். ஓகேம்மா, என்ன கேள்வி? அவன் எப்படி இருப்பான், என்ன இது? கண்டிப்பாம்மா, நீங்க சார் கிட்ட பேசலாம். அம்மா காலை வணக்கம்மா. காலை வணக்கம் சார். உங்களோட பேசுனது ரொம்ப சந்தோஷம். எனக்கு உங்கள்கிட்ட பேசினது ரொம்ப சந்தோஷம். அழகா கேட்டீங்க பார்த்தீங்களா? எப்படி இருப்பான்னு சொல்லுங்கண்ணா. எப்படி இருப்பான் நீங்களே போய் உங்க பையன்கிட்ட நான் கேளுங்க. அன்பாதாம்மா சொல்கிறேன். அதாவது உங்கள் பையன் எப்படி இருப்பான் நீங்களே போய் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஏன் பிடிக்கும், எதனால பிடிக்கும், இப்படி கேள்வி கேட்டுருவான். சரிங்களா? பயங்கரமாக கேட்பான். என்ன கேட்பான்னு சொல்கிறீங்க? அப்படிலாம் இல்லை. அவன்லாம் வந்து சின்ன ஒரு கடுகையே பேனாக்கி பேனை பெருமாளாக்கி அதுக்கு அலங்காரமே பண்ணிடுவான். இதுதான் உங்கள் பையனோட அருமையான ஒரு குணம். எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணுவான். அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் சிலனா படுத்துவான் அவங்கள போட்டு. அதனால் அதெல்லாம் அவங்களுக்கு இயல்பு. சரியா? இதெல்லாம் ஒன்று பரிகாரம் என்ற பெயராலெலாம் மாற்ற முடியாது. விதியை மதியால் வெல்லலாம், அதற்கும் விதி இருந்தால்தான். அதனால் இதை ஜாலியாக எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நீங்கள் அழைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. ஜனனகால ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்கள் எந்த ஒரு விஷயமும் இந்த பையனுக்கு எடுக்கணும், முறையாக பணம் கட்டி வருவீங்கன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இல்லை உங்கள் ஜோதிடரை போய் பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் அன்பான காலராக கால் பண்ணனால உங்களுக்கான ஒரு ஆன்மீக பரிசு இன்றைக்கி 5 to 6 கால் பண்ணிங்கன்னா உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வைக்கிறோம். சகோதரி, அழைத்ததற்கு நன்றி. அழைத்ததற்கு நன்றிம்மா. சார், அதாவது இவ்வளோ காலம் பேசும்போது பார்த்தா ஒரு அன்பே வச்சுருக்காங்க உங்கள் மேலே அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது சார். அவங்கெல்லாம் உங்களை சந்திக்கணும், அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னா என்ன பண்ணணும், அது விரிவாக சொல்லணும். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியை நெருங்கிட்டோம் சார். டெஃபினட்டாக உங்கள் அன்புக்கு எல்லாத்துக்குமே நன்றி எனது அன்பார்ந்த நேயர்களே. இதுக்கெல்லாம் காரணம் நம்மளோட புதுயுகம் டிவி தான். அத்தனை பேரு கூடயும் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக என்னை கொண்டு போய் சேர்த்ததுக்கு இந்த நிர்வாகத்திற்கு ரொம்ப நன்றி. ஒவ்வொரு வெள்ளி, சனி, ஞாயிறு நம்ம சென்னையில் டி நகரில் அலுவலகம் இருக்குது. அதே மாதிரி செவ்வாய், புதன், வியாழன் வந்து நம்ம தட் இஸ் லைக் நம்ம திருச்சியில் மலைக்கோட்டை பக்கத்தில் அலுவலகம். முறையாக பணம் கட்டி நீங்கள் சந்திக்கணும்னு நினச்சா நீங்கள் தாராளமாக வந்து சந்திக்கலாம். ஃபோன் அப்பாயின்மெண்ட் வேணுனாலும் எடுத்துக்கலாம், ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நாளைக்கு நான் தட் இஸ் லைக் நான் இதில் இருக்கேன், நம்ம பெங்களூரில் இருக்கேன். ஒருவேளை நம்மளோட பெங்களூர் ஃபாலோயர்ஸ் யாராக இருந்தீங்கன்னா கால் பண்ணிவிட்டு தேவைப்பட்டுச்சுன்னா தொடர்பு கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வந்து சந்திக்கலாம் நண்பர்களே. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் 11 மணி வரை நம்ம வந்து ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி நம்ம ஓன் யூடியூப் சேனலில் இதே மாதிரி நிகழ்ச்சிகள் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க அதை பயன்படுத்திக்கலாம். அழைத்த அத்தனை பேருக்கும் நன்றி. அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயண். நன்றி, வணக்கம். ஓம் சிவ ஓம். நன்றி சார். நன்றி. இந்நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.